ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களும் ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு எபிசோட் ஆகிய இயேசுவோட பேசுகின்ற நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷமாக இருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறதுவனாக இருக்கிறார். இன்றைக்கே விசேஷமான ஒரு நாள். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து நம்முடைய கண்ணீர்கள் எல்லாவற்றையும் துடைத்து காயங்கள் ஆற்றி சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க ஒரு சித்தமுடைய தேவனாக இருக்கிறார். அதனால் ஆண்டோடைய வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். பாருங்கள், நீதிமொழிகளின் புத்தகம் 21ஆம் அதிகாரத்துக்கு நீங்கள் உங்கள் வசனத்தை திருப்பி கொள்வீர்களானால் அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 31வது வசனம், தி புக் ஆஃப் ப்ரோவெர்ப்ஸ் சாப்டர் 21 and verses 31. கடைசி வசனமாகிய இந்த 31வது வசனத்தில் இன்றைக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வார்த்தையை நம்ம பார்க்க போகிறோம். குறிப்பாய் வாலிப பிள்ளைங்களுக்கு நான் சொல்லப்படுகிறது என்னவென்றால், அநேகர் வாலிப பிள்ளைங்க மாணவருங்க நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. வருகிற நாட்களில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் உண்டு. அதனால் இந்த எக்ஸாம்ஸில் ஆண்டவர் நல்ல வெற்றியை உங்களுக்கு தரும்படிக்காக தேவனுடைய சமூகத்தில் நான் உங்களுக்காக பிரார்த்திக்கிறேன். அதனால் வசனம் இப்படியே உங்களுக்காக தான் இந்த வசனம் இந்த காலை நேரத்தில் இந்த நீதிமொழிகள் 21:31 மாணவர் செல்வங்களாகிய உங்களுக்கு, படிக்கிற பிள்ளைங்களுக்கு, எக்ஸாமுக்காக காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் இன்றைக்கி ஆண்டவர் பாருங்கள். அநேகர் இந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து திருச்சபைகளை ஜபிக்கும்போது இல்லை குடும்பத்தில் நாம் போய் அவங்கள விசாரித்து ஜபிக்கும்போது அவங்களுக்கு பிள்ளைகளுக்குன்ற ஒரு பயம் உண்டாகும். அந்த மாணவர்களுக்கு ஒரு பயம் உண்டாகும். எக்ஸாமு வருஷமெல்லாம் ஸ்கூலுக்கு அப்படியே சாதாரணமாக போய் வருவாங்க. அந்த எக்ஸாமினேஷன் வரும்போது தான் பிள்ளைங்களுக்கு சில சமயத்தில் பயம் உண்டாகி ஜுரம் வந்துடுறது. இந்த பிள்ளைங்களுக்கு ஏதாவது ஒரு சரீரத்தில் மாற்றம் உண்டாகப்படுகிற ஒரு நிலைமைங்க. பிள்ளைங்க பயந்துட்டாங்க, எக்ஸாமினேஷனு குறித்து பயந்துட்டாங்க. கொஸ்டின்ஸ் எப்படி இருக்குமோ, கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்குமோ, கொஸ்டின் பேங்க் எப்படி இருக்குமோன்னு சொல்லி பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சில பெற்றோருங்க ஊழியக்காரங்கிட்ட சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கய்யா, பிள்ளைங்க ரொம்ப பயந்து இருக்கிறாங்க, பயந்த சுபாவத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லி. பாருங்கள், இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லப்படுகிறேன். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும், ஜெயமோ கர்த்தரால் வருகிறோம். ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி வசனத்தில் வாசிக்கிறோம். The horse is prepared against the day of battle, but satisfied is of the Lord. இன்னொரு version சொல்லப்படுகிறது, victory is from the Lord. So my version says as, but satisfied is of the Lord. Some other version says the victory is from the Lord. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்பதாக. எனக்கு அருமையான சகோதர சகோதரிய, வாலிப தங்கச்சி தம்பி, எக்ஸாமுக்கு படித்து கொண்டு இருக்கிற காத்து கொண்டு இருக்கிற மாணவர் செல்வங்களே, அது நீங்கள் எந்த வகுப்பாக இருக்கட்டும், அபவுட் யுவர் மை ஸ்டாண்டர்ட், இன்றைக்கு ஒரு வார்த்தை உங்களுக்காக நான் சொல்லப்படுகிறேன். ஜெயம் கர்த்தரால் மாத்திரம்தான். விக்டரி இஸ் ஒன்லி ஃப்ரம் த லார்ட். நீங்கள் படித்து போங்க. ஒருவேளை சொல்ல நான் படித்ததெல்லாம் அப்படியே மறந்து போய்டுறேன், நெவர் மைண்ட் எனி திங். ஒரே ஒரு ஜபம் பண்ணிட்டு போங்க. ஆண்டவரே, நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன்ப்பா, எனக்கு இந்த காரியம் ஆண்டவரே நேர்த்தியாய் நடக்கணும், இதில் எனக்கு ஆண்டவரப்பா ஜெயம் உண்டாகணும், நான் யாருக்கு முன்பதாக தோல்வி அடையக்கூடாது, யாருக்கு முன்பதாக நான் சோர்ந்து போகக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தருடைய பெரிதான காரம் உங்களோட கூட இருக்கும். இன்றைக்கி அநேக பெற்றோருங்க கலங்குற ஒரு காரியம். இன்றைக்கி அநேக ஆயிரக்கணக்கில் நாங்கள் பிள்ளைங்களுக்கு செலவழிச்சிருக்கிறோம் படிப்பதற்காக. டியூஷன் சென்டருங்க. பிள்ளைங்க எங்கே படிக்கணும்னு விருப்பப்பட்டது அங்கே தான் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு சேர்த்துருக்குறோம். எந்த டியூஷனுக்கு போனோமோ அந்த டியூஷனை தான் பிள்ளைங்களை சேர்த்துருக்குறோம். இதெல்லாம் செலவழித்து பிள்ளைங்க என்ன சூழ்நிலை ஆகும்னு சொல்லி ஒரு பெரிய பதட்டம், பயமாக இருக்குது இருதயத்தில்னு சொல்லி பெற்றோருங்க இன்றைக்கி கலங்கிறதான சூழ்நிலை. அப்படி போலவே மாணவர்களும் இன்றைக்கி அங்கிள் எவ்வளோ படித்தாலும் மைண்டில் எட்டலை, புத்தி கெட்ட மாட்டேந்து, மறந்து போகிறேன், மறுதியாக இருக்குது, கொஸ்டின் எது எப்படி வருமோன்னு சொல்லி நீங்கள் பயமாக இருக்குது. குறிப்பாக SSLC எழுதுகிற, PUC எழுதுகிற டிகிரி ஹோல்டர்ஸ், டு நாட் ஃபியர், த விக்டரி இஸ் ஃப்ரம் த லார்ட். தேவனிடத்துல தான் ஜெயம். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும். ஒருவேளை குதிரை யுத்தத்திற்கு போயும் அந்த குதிரை திரும்பி வராது, மறிச்சு போயிடும், எதிராளி வீழ்த்துட்டு இருப்பான். ஆனால் ஜெயம் யார் இடத்துல உண்டுனா தேவனிடத்துல தான் உண்டு. த விக்டரி இஸ் ஃப்ரம் த லார்ட். Say the victory is from the Lord. ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை எடுங்க. ஆண்டவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே ஜெயம் உங்களால் தாப்பா, நான் மனுஷன், சாதாரண மனுஷன்ப்பா, எனக்கு கொஞ்சம் ஞானம் தான்,
எனக்கு கொஞ்சம் தான் திறமை, கொஞ்சம் தான்ப்பா எனக்கு அறிவு, நான் எவ்வளோ படிக்க முடியும், அவ்வளோதான் என்னாலுக்கு ஆண்டவரே புத்தி கெட்டது. ஆனால் எனக்கு எல்லாத்துக்கும் மேலாக நீங்கள் தான் எனக்கு கற்றுக் கொடுப்பீங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் நீங்கள் ஜபித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவராகிய தேவன் நல்ல விதத்தில் இந்த எக்ஸாம்ஸ் எழுதி பாஸ் பண்ண கிருபையாய் கர்த்தர் நடத்துவார். பிள்ளைங்கள ஆண்டவருக்கு உகந்த காரியங்களை செயல்படுவாங்க. பெற்றோருடைய கண்ணீர்களெல்லாம் நீங்கள், பெற்றோருடைய கண்ணீரெல்லாம் துடைக்கப்படும். உடன்பிறப்பு என் தம்பி எப்படி எழுதுவான், என் அக்கா எப்படி எழுதுவாங்க, என் அண்ணன் எப்படி எழுதுவான், கவலைப்படாத. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு துணை நிற்பார். கர்த்தரே உனக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்குற எவ்வளவோ சாட்சிகள் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். பலர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் ஹாலில் போய் அந்த கொஸ்டின் பேங்க் வாங்கினதுமே நான் மறந்துட்டேன். ஒரே ஒரு ஜெபம் ஏசப்பான்னு சொன்னேன். அங்கே படித்த ஒவ்வொரு காரியத்தையும் அழகாக மடன்னு எல்லா கேள்விகளுக்கும் பதில் எழுதி வருவதற்கு ஏசப்பா எனக்கு கிருபை செய்தார். நான் ஃபஸ்ட் கிளாஸ் வந்தேன், ஃபஸ்ட் ரேங்க் வந்தேன் அப்படின்னு சொல்லி, நான் டிஸ்டிங்ஷன் வந்தேன்னு சொல்லி எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் சாட்சிகளாக சொல்லியிருக்கிறாங்க தெரியுமா? காரணம் ஜெபம். ப்ரேயர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி. Prayer brings everything. Prayer changes your life. Prayer will be with you. ஆண்டுடைய ஜெபம் உன்னோடு கூட இருக்கும். ஆண்டுடைய பிரசன்னம் உன்னோடு கூட இருக்கும். அதனால எதை குறித்து யோசிக்காத, பயப்படாது. எனக்கு தீங்கு நடக்குமா, எனக்கு தோல்வி உண்டாயிடுமா, நான் மற்றவங்களுக்கு முன்பதை வெக்கப்பட்டு போயிடுவேனா? இல்லை. இந்த காரணத்தில் கர்த்தரே உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நீ அடுத்த வகுப்புக்கு ஆசீர்வாதமாக கடந்து போவதற்கு தேவன் வழிவாசலை திறப்பார். பிள்ளைங்களை குறித்து கவலைப்படாதீங்க. பெற்றோருங்க இன்னைக்கு அழுது புலம்புகிறது உண்டு. எத்தனை பிள்ளைகளுக்கு பெற்றோருங்க அநேக நேர்த்தியான வழிகளை காண்பித்தோம். பிள்ளைங்க தவறி போகிற காரியங்கள், தவறான பாதைங்க, கெட்ட நண்பர்கள். பிள்ளைங்க ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகாத பிள்ளைங்க கட்டடிச்சிட்டு வேறு இடத்துல போய் உட்காந்து நேரத்தை போக்கிட்டு வருகிற எத்தனை பிள்ளைங்க. தாய்மாருங்க வயிற்றில் நெருப்பை கட்டின்னு அழுகிறாங்க. ஐயோ, இந்த பிள்ளைங்களை பெற்றெடுத்த பார்க்கலாம் நாங்கள் இந்த தலைகுனியும் அவமானத்திற்கு ஏதுவான காரியமாக இருக்குது. என் பிள்ளைங்களுக்கு யார் ஆலோசனை சொல்லுவாங்க? அம்மா கவலைப்படாத, ஐயா கவலைப்படும். பிள்ளைங்க தலை மேலே கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டோட வசனத்தை அறிக்கையிடுங்க. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லி இந்த கால நேரத்தில் இந்த வார்த்தையை பிடிச்சிக்கோ. Hold on this word. கர்த்தர் ஜெயத்தை கொடுப்பார். நம்ம ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக மாணவர்களுக்காக இந்த வசனத்தை கவனிக்கிற உங்கள் வாழ்க்கையில் பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைங்க பார்ப்பீங்களா, வாலிப தம்பி தங்கச்சி இந்த நிகழ்ச்சியை பார்ப்பீங்கன்னா உங்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கொள்ளுங்க. ஏசப்பா எனக்கு அவ்வளோ திறமை ஞானம் இல்லைப்பா, நான் மறந்து போய்டுறேன். ஹிந்திலாம் எனக்கு தெரியல, கன்னடம் எனக்கு தெரியல, மேத்தமெட்டிக்ஸ் எனக்கு தெரியல, சயின்ஸ் எனக்கு தெரியல, சோஷியல் ஸ்டடீஸ் எனக்கு தெரியல, இங்கிலீஷ் எனக்கு தெரியல. டோன்ட் பி வரிட். ஆண்டவரே நீங்கள் எனக்கு ஜெயத்தை தருவீர்னு சொல்லி தகப்பனே இன்னைக்கு இந்த வசனத்தை பார்க்குற இந்த பிள்ளைங்க வாழ்க்கையில் ஆண்டவரே பெற்றோர்களுக்காக ஜெபிக்கிறோம். பெற்றோருக்கு எதை குறித்து யோசிக்க கலங்கக்கூடாதுப்பா. பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிற எத்தனை பெற்றோர்கள் உண்டு. அழுது புலம்புகிற, மண்டாடுகிற, மண்டி இடுகிற. ஆண்டவரே என் பிள்ளை மரமண்டையாக இருக்குது, ஒன்றும் புத்திக்கு எட்டலை, ஒரு சப்ஜெக்டை எட்டலைன்னு சொல்லி கர்த்தர் நீங்கள் விளக்குவீராக, நீங்கள் நடத்துவீராகப்பா. குறிப்பாக ஊழியக்காரருங்க ஆண்டவர் எவ்வளோ வேதனைங்கப்பா. ஆண்டவரே ஊழியக்காரர் எவ்வளோ கஷ்டத்தில் ஆண்டவர் ஊழியத்தை நடத்துகிறாங்க. பிள்ளைங்களுக்கு எஜுகேஷனை கொடுக்குறாங்க. பிள்ளைங்க தவறி போகக்கூடாதுப்பா. ஊழியக்காரர் ஆண்டவரை நலனை விரும்புகிறவர். ஆண்டவர் ஊழியக்காரருக்கு தலைகுனிவும் ஆண்டவரப்பா தீமையும் நீர் ஆண்டவரை அனுமதிக்கிறதில்ல. ஐயா ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் துணையாக இருந்து நடத்துங்கப்பா. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக இருக்கும். ஜெயமோ கர்த்தரால் வரும்னு சொல்லி ஆண்டவரே நீதிமொழிகள் 21:31 பார்க்கிறோம். அப்படி போல நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் நீர் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்.